மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தொழில்துறை உற்பத்தி குறியீட்டு புதிய அடிப்படை ஆண்டு எது? 2022 இலிருந்து 2023. புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் புதிய அடிப்படை ஆண்டை அறிவித்துள்ளது. புதிய பொருளாதார அமைப்பை பிரதிபலிக்க இந்த மாற்றம் செய்யப்பட்டது. டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் சேவைத்துறை வளர்ச்சியை சேர்க்கிறது. சர்வதேச தரங்களுக்கு இணங்க தரவு வெளியீடு, கொள்கை முடிவுகளுக்கு துல்லியமான அளவீடு கிடைக்கும். நுகர்வோர் விலை குறியீட்டு புதிய அடிப்படை ஆண்டு எது? 2024. புதிய செலவழிப்பு பழக்கவழக்கங்களை பிரதிபலிக்கிறது. பணவீக்கத்தை துல்லியமாக அளவிட உதவும். இந்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகித தீர்மானத்தில் பயன்படுகிறது. பொருளாதார நிலைத்தன்மைக்கு முக்கியமானது. சர்வதேச ஒப்பீடிற்கு உதவும். தமிழ்நாடு பொதுத்துறை புதுமை கொள்கைக்கு எந்த சர்வதேச அமைப்புடன் இணைந்துள்ளது? யூனிசெஃப். தமிழ்நாடு உலகில் முதல் துணை தேசிய அரசு ஆகும். பொதுத்துறை செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கம். புதிய குறியீட்டு உருவாக்கம் செயல்படுகிறது. அமைச்சக செயல்பாடுகளில் வெளியீடு தன்மையை அதிகரிக்கும். சர்வதேச தரத்துடன் ஒப்பிட உதவும்.